ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட சென்சார் முடிஞ்சு எதிர்பார்த்த மாதிரியே யூ/ஏ சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்கு. ஸோ அதை இந்த வெறித்தனமான போஸ்டர் மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி கையில கன்னோட வேற லெவல் ஸ்டைலா இருக்காரு. அதுவும் இந்த யூ/ஏ அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லயே தளபதி பின்னாடி ஒரே புல்லட் ஓட்டையா இருக்கு. ஸோ யூ சர்டிபிகேட் ஏன் கிடைக்கலன்றதை இதுலயே சொல்லியிருக்காங்க. அதுவும் இதுலயுமே பின்னாடி கோட்டுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ ஒரு செம்மையான போஸ்டர். அண்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கோட் படத்துக்கு யூ/ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்குன்ற மாதிரி நம்ம வீடியோ பார்த்திருக்கோம். ஏன்னா முழுக்க ஆக்ஷன் படம்ன்றப்போ யூ கிடைக்க வாய்ப்பு இல்ல. சோ ஒரு வழியா சென்சாரும் முடிஞ்சு இப்போதைக்கு ஃபைனல் மிக்சிங் ஒர்க் மட்டும் இருக்கும். எப்படியும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஈவன் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒர்க் பண்ணுவாரு. ஹோப்ஃபுல்லி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமா இருக்கணும் தளபதியோட கெரியர்ல. ஸ்டார்டிங்ல வெங்கட் பிரபுன்றதால பெருசா எக்ஸைட்மெண்ட் இல்லைனாலும் இப்போ போஸ்டர் அண்ட் ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு வைப் கிரியேட் ஆயிடுச்சு. சோ தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணி விட்டாருன்னா வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் லைஃபுக்கும் மறக்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் இன்னுமே வெங்கட் பிரபு அவர்களை மறக்கல. இன்னமும் மங்காத்தாடான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி நமக்கும் ஒரு படம் கொடுத்துட்டா போதும். அதுவும் தளபதினு நடிக்க போறதே ஒரு படம் தான். சோ ரெண்டுல ஒரு படமாச்சும் துப்பாக்கி மாதிரி அமையணுன்றது எல்லாரோட ஆசை. ரெண்டுமே அமைஞ்சா டபுள் சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.